Wordsworth's life, the lyrical ballads and Wordsworth's theory of poetry and the characteristics of Wordsworth's poetry இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ the very first Wordsworth's life அப்படின்னு பார்த்தோன்னா what is his life span அப்படின்னு பார்த்தோன்னா இவர் வந்து 1770 to 1850 இவரோட லைஃப் ஸ்பேன் வந்து ஆரம்பிக்குது. ஸோ ஹி வாஸ் born in 1770 at Cockermouth, a town in Lake District. ஸோ காக்கர்மவுத்தில் பிறந்திருக்கிறாரு. அது எங்கே சிட்டுவேட்டடாக இருக்குது அப்படின்னா லேக் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இவரோட யார்லி லைஃப்னு பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னு பார்த்தோன்னா, ஹி ஸ்பெண்ட் ஹிஸ் யார்லி லைஃப் வித் த ரஸ்டிக் பீப்புள். இந்த கிராமத்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மக்களோட தான் வந்து அவரோட அவர் மோஸ்ட் ஆஃப் தி லைஃப் அவர் அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணார். ஸோ அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹிஸ் எஜுகேஷன். ஹி வாஸ் எஜுகேட்டட் அட் ஹாக்ஷெட் ஸ்கூல் that was situated in Lancashire and St. John's College, Cambridge. ஸோ இவர் அங்கெல்லாம் வந்து படிச்சிருக்கிறாரு. ஹாக்ஷெட் ஸ்கூலில் படிச்சிருக்கிறாரு அண்ட் லான்காஷயரில் இருக்குது அண்டு செயின்ட் ஜான்ஸ் காலேஜில் வந்து படித்தார். அப்புறம் அதை வந்து கேம்பிரிட்ஜில் வந்து வந்திருக்கிறாருங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ த வெரி ஃபர்ஸ்ட்னு பார்க்கும்போது ஹி வாஸ் அஃபெக்டட் பை த சீனிக் பியூட்டி ஆஃப் நேச்சர். வேர்ட்ஸ்வொர்த் வந்து எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா நேச்சர் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவரோட போயம்ஸ் எல்லாமே வந்து நேச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் எழுதியிருப்பார். நம்ம வந்து வேர்ட்ஸ்வொர்த்தை எப்படி சொல்லலாம்னா வேர்ட்ஸ்வொர்த் அஸ் அ நேச்சர் போயட் அப்படின்னே சொல்லலாம். ஓகே. And the next one is he visited to Switzerland and France. There he was attracted by the French Revolution. Very first பார்த்திங்கன்னா இவர் வந்து ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனில் வந்து ரொம்ப ஒரு கலந்துக்கணும் அப்படிங்கிற ஆட்டிடியூடில் தான் வந்து இருந்தார். ஒய் அப்படின்னு பார்த்தோன்னா when he visited to Switzerland and ஃப்ரான்ஸில் போகும்போது அவர் இந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனோட அங்கே இருந்த அந்த ரெவல்யூஷனில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பார்த்து அதனால் அட்ராக்ட் ஆகப்படுறாரு. ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இவர் தன்னையே வந்து ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாரு. ஸோ ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனில் வந்து தன்னை கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாரு. ஸோ இவர் வந்து ஒரு ஃபாலோயிங் எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறாரு பாருங்களேன். பிளிஸ் வாஸ் இட் இன் தட் டான் to be alive, but to be young was very heaven. ஸோ ஆக்சுவலி இந்த லைன்ஸ் வந்து எதில் அப்பியர் ஆகிருக்கு அப்படின்னா ப்ரில்யூடில் தான் அப்பியர் ஆகிருக்கு. தட் வாஸ் his autobiographical poem. It's written by Wordsworth. And what is the message he has given through these lines is nothing but when the sun arises it gives humans a new reason to be happy and alive every new day. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து நமக்கு சூரியன் உதிக்கும் போது நம்ம வந்து எப்படி இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு நியூ லைஃப்பை தான் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, பட் அதுலேயுமே ஒரு யங் மேனாக இருக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு வந்து லாட் ஆஃப் பவர், எஸ்பெஷலி இந்த 30s அண்டு 20s இருக்கக்கூடிய அந்த யங் பீப்புளோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்குன்னா தே ஹாவ் தி மோர் பொட்டென்ஷியல். அவங்களுக்குள்ள பவரையும் அவங்களுக்குள்ள எனர்ஜியையும் வந்து என்ன பண்ணணும்னு சொல்கிறாருன்னா இந்த வேர்ல்டுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருந்திருக்கிறாரு. இப்படியெல்லாம் பேசின ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனில் தன்னை கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்ட வேர்ட்ஸ்வொர்த் லேட்டராக இந்த ஹாரர்ஸ் ஆஃப் தி ரெவல்யூஷன் தட் இஸ் ஜஸ்ட் சிக்கண்ட் ஹிம். அது என்னென்னா இந்த வேர்ட்ஸ்வொர்த்தில் அதாவது லாஸ்ட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு இந்த ரெவல்யூஷனில் நான் கான்ட்ரிபியூட்டே பண்ணிக்கல போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா வந்துட்டார். அதாவது ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனை விட்டு வெளியே வந்துட்டார். ஓகே. ஸோ அது முடித்த பிறகு என்ன பண்ணுறாருன்னா ஆன் ஹிஸ் ரிட்டர்ன் ஹி ஜஸ்ட் செட்டில்ட் அட் அ டார்செட் இன் அ ஸ்மார்ட் காட்டேஜ் வித் ஹிஸ் சிஸ்டர் டோரத்தி. டோரத்தி தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா வேர்ட்ஸ்வொர்த்தோட சிஸ்டர். ரொம்ப முக்கியமான ஆள். இவங்களோட இயர்ஸில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெரி ஃபர்ஸ்ட்டு இயர்லியஸ்ட்டு இயர்ஸில்
வேர்ட்ஸ்வர்த் ஹியர் ரோட் ஃபியூ சானட்ஸ். சானட்ஸ்லாம் நமக்கு வந்து மோஸ்ட்லி நம்ம நினச்சிட்ருக்கோம் வேர்ட்ஸ்வர்த் ஓட்ஸ் மட்டும்தான் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்ருப்போம். பட் ஹியர் ஹீ ரோட் ஃபியூ சானட்ஸ் அண்ட் டெண்டர் போம்ஸ். அது என்ன டெண்டர் போம்ஸ் தான், த ரெவரி ஆஃப் புவர் சூசன் அப்படிங்கிற ஒரு போம் எழுதியிருக்கிறாரு. இந்த இயர் 1792ல் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, எஸ் ஹி பப்ளிஷ்ட் அண்ட் ஈவினிங் வாக் அண்டு டெஸ்கிரிப்டிவ் ஸ்கெட்சஸ் அப்படிங்கிற அந்த போம்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. இந்த இயர் 1796 த இம்பார்ட்டண்ட் இயர். இந்த இயரில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஹீ காட் ஃப்ரெண்ட்ஷிப் வித் எஸ்டி கால்ரிட்ஜ். சம்யூல் டெய்லர் கால்ரிட்ஜோட இவருக்கு என்ன நடக்குதுன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ணுறாரு. ஸோ இவரோட ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அப்புறமா இந்த இயர் 1798 அப்போ தான் இட் இஸ் எ ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன் பை கால்ரிட்ஜ் அண்ட் ஹிம்செல்ஃப். இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் லிரிக்கல் பேலட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை இந்த இயர் 1798ல் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட்டோட நேம் என்னன்னு தெரியும், லிரிக்கல் பேலட்ஸ். இதில் இந்த லிரிக்கல் போயம்ஸில் என்னென்ன அட்மைரபிள் பீசஸ்லாம் இருக்குது. என்னென்ன வந்து அட்மைரபிள் பீசஸ்ன்னு பார்த்தோன்னா, லயன்ஸ் ரிட்டன் இன் ஆர்லி ஸ்ப்ரிங், மிஷெல், ஃபவுண்டெயின், லைன்ஸ் ரிட்டன் எபவ் டிண்டனபே, இதெல்லாமே வந்து இந்த லிரிக்கல் பேலட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான போம்ஸ் that were written by Wordsworth. After that, he brought poems with a humble and rustic life. அதாவது வாட்ஸ்வர்த் வந்து யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து எழுதுகிறாரு அப்படின்னா, எஸ்பெஷலி ஹம்பிள் அண்ட் ரஸ்டிக் லைஃப் பீப்புளுக்கு தான். ரஸ்டிக் மீன்ஸ் அதாவது கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த வாழ்க்கையை தான் வந்து யார் விரும்புகிறா அப்படின்னு பார்த்தோன்னா வேர்ட்ஸ்வர்த் வந்து விரும்புகிறார். வந்து ஹம்பிளாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை தான் அவர் விரும்புகிறார். Whereas here Coleridge contributed poems with supernatural elements. ஓகே, இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் கால்ரிட்ஜ் வந்து இமேஜினேஷன் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதியிருப்பார். அதை நம்ம செகண்டாக வரக்கூடிய லேட்டர் வீடியோஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பட் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம யாரை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறோன்னா வேர்ட்ஸ்வர்த்தை பற்றி தாங்கிறதுனால, இப்போ வேர்ட்ஸ்வர்த் வந்து ரஸ்டிக் லைஃபுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதுகிறாரு. ஸோ அப்போது இவரோட இந்த லிரிக்கல் பேலட்ஸ் வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, தட் இஸ் அ ஃபுல் டெவலப்மெண்ட் ஆஃப் ரொமான்டிசிசம் அண்ட் நேச்சுரலிசம். நேச்சருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே தான் வந்து எழுதியிருந்திருப்பார். அப்போ நேச்சுரலிசம் அப்படின்னா இதில் சம் இம்பார்ட்டண்ட் போயம்ஸும் இதில் இருக்குது. நேச்சுரலிசமில் குட்டி பிளேக், த த்ரோன், த இடியட் பாய், இந்த போம்ஸும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா இந்த லிரிக்கல் பேலட்ஸில் எழுதியிருக்கிறாரு. இந்த இயர் 1802ல் இவர் வந்து யாரை மேரேஜ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, மேரி கட்சின்சன் அப்படிங்கிறவங்கள வந்து மேரேஜ் பண்ணுறாரு. இம்பார்ட்டண்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் வந்து குறித்து வச்சுக்கோங்க. பிகாஸ் லாஸ்ட்டு டிஆர்பி பாலிடெக்னிக் கொஸ்டினில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஜிபி ஷா, பெர்னாண்ட் ஷா வந்து வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா அப்படிங்கிற மாதிரிலாம் கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து இது மேபி கேட்கலாம், நம்ம ஏன் வந்து ஒய்ஃப் அவங்க நேம்லாம் படிச்சுக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம விட்டுட்டு யாரையும் போக முடியாது. ஸோ யூ மஸ்ட் நோட் இட் டவுன். மேரி கட்சின்சன், she was the wife of Wordsworth. நெக்ஸ்ட் 1800 இந்த இயரில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வேர்ட்ஸ்வர்த் ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கிரிட்டிக்கல் ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை எழுதுகிறாரு. அப்போது இந்த கிரிட்டிக்கல் ஒர்க்கில் என்னதை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, here he discussed the new theory of poetry. What is this new theory of poetry? அப்போ என்ன, he questioned the very concept of poetic diction. டிக்ஷனுக்கு வந்து என்னென்னலாம் டிக்ஷன் இருக்கணும், போயம்ஸ்னால் என்ன டிக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், அந்த தியோரி ஆஃப் பொயட்ரி வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்கிறாரு. Here he was an extraordinary lover for simple sights, nature, sympathy for humanity. இப்போ
அப்போ என்னன்னா இந்த வேர்ட்ஸ்வர்த்தோட தியரி ஆஃப் பொயட்ரிங்கிறது என்னன்னா சிம்பிள் சைட்ஸ், அதாவது ரொம்ப சிம்பிள் லைஃபுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, நேச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அண்டு சிம்பத்தி அண்ட் ஹம்பிளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ், எஸ்பெஷலி ஹியூமனிட்டியோடு இருங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருப்பார். ஓகேவா? ஸோ இவரை வச்சு அர்னால்டு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் ஒரு கொட்டேஷன் கொடுக்குறாரு வேர்ட்ஸ்வர்த்துக்கு. த சிம்பிள் ப்ரைமரி ஹியூமன் அஃபெக்ஷன்ஸ் அண்டு டியூட்டிஸ் வாஸ் தி கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் வேர்ட்ஸ்வர்த். அப்போது வேர்ட்ஸ்வர்த்தோட ஸ்ட்ரென்த்தே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹியூமனோட அஃபெக்ஷன்ஸும் அவங்களோட டியூட்டிஸும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அர்னால்டு சொல்கிறதா அர்னால்டு வந்து வேர்ட்ஸ்வர்த்தை பற்றி சொல்கிறாரு. அண்ட் தென் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வேர்ட்ஸ்வர்த் ஹியர் எலிமினேட்டட் ஆர்டிஃபிஷியல் லைஃப் அண்டு he just choose themes from simple rustic life. என்ன வேணும் அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் லைஃப் வந்து எனக்கு வேண்டாம். ஆர்டிஃபிஷியல்னால் நான் வந்து இயற்கையோடு இருக்கக்கூடிய வாழ்க்கையை தான் வந்து அவர் விரும்புகிறாரு. அதாவது இந்த மாடர்ன் சொசைட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய லைஃப்பை வந்து யார் விரும்பலை அப்படின்னா வேர்ட்ஸ்வர்த் ஹியர் நோ, he doesn't give concentration on the modern life. இந்த டவுன் பீப்புளில் இருக்கக்கூடிய லைஃப் வந்து அவர் விரும்பலை. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று நிறையா போம்ஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அவர் எழுதியிருக்கிறாரு. he wrote the following forms of poetic expression, that is the lyric, the narrative, the elegiac. அவர் வந்து நிறையா போம்ஸ் எழுதியிருக்கிறாரு. அதில் அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ், பொயட்டிக் எக்ஸ்ப்ரெஷன் பார்த்தோன்னா லிரிக்ஸும் எழுதியிருக்கிறாரு, நரேட்டிவ் ஃபார்மெட்லேயும் இருக்கும், அது எலிஜியாக்கும் இருக்கும். ஸோ இவர் வந்து டோட்டலாக 500 சானட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. அட் த சேம் டைம் பிளாங்க் வேர்ட்ஸும் அதில் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. what do you mean by the word blank wordsனால் no rhyming scheme. அதில் என்ன இருக்காது, நமக்கு ரைமிங் ஸ்கீம் இருக்காது blank wordsல. ஸோ இந்த ப்ரில்யூடு போமில், ஆட்டோபயோக்ராஃபிக்கல் போயமில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, he just shows his love of nature from childhood to mature age. இந்த ப்ரில்யூடில் அவர் சொல்ல வர்றது, அவர் நேச்சரை எப்படி லவ் பண்ணார், எந்த ஏஜில் இருந்து எந்த ஏஜ் வரைக்கும், அதாவது அவரோட சைல்டுஹுட் ஏஜில் இருந்து மெச்சூர் ஏஜ் வரைக்கும் எப்படியெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத வந்து எக்ஸ்ப்ரெஷனோட கொடுக்குறாரு. அண்ட் டின்டனபே லைன்ஸில் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இன் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஹிஸ் லவ் அண்ட் ஒர்ஷிப் ஆஃப் நேச்சர். ஸோ டின்டனபே போயம்ஸும் எதை பற்றி சொல்லுதுன்னா, அவரோட சைல்டுஹுட் ஏஜஸை தான் சொல்லும். டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் ஹிஸ் லவ் அண்டு ஒர்ஷிப் ஆஃப் நேச்சர். நேச்சரை எப்படி வந்து அவர் ஒர்ஷிப் பண்ணார் அப்படிங்கிறத சொல்லியிருந்திருப்பார். அண்டு ஓல்டு அந்த இம்மார்டாலிட்டி அப்படிங்கிறத என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இன்டிமேஷன் ஆன் இம்மார்டாலிட்டியில் இன்னோசன்ஸ் ஆஃப் சைல்டுஹுட், அந்த சைல்டுஹுட் ஏஜ் வந்து எவ்வளோ ஒரு இன்னோசன்ஸான ஒன்று அப்படிங்கிறத சொல்லியிருந்திருப்பார். Okay, and the poems like the solitary reaper, the daffodils, இதெல்லாம் எதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னா, வேர்ட்ஸ்வர்த்தோட ரொமான்டிக் இமேஜினேஷன் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் அவர் வந்து ரொமான்டிசிசமோடு இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த போயம்ஸ்லான சாலிட்டரி ரீப்பர்லையும் டேஃபோடில்ஸ்லையும் நம்ம பார்க்கலாம். அண்ட் த போயம்ஸ், லூசி போயம்ஸில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அகெயின் ஹியர் இன்சிஸ்ட் வித் த பேத்தாஸ் அஸ் வெல் அஸ் ரொமான்டிசிசம். இதில் பேத்தாஸ் எப்படி இருக்கும் அண்ட் அதனோட ரொமான்டிசிசம் கான்செப்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்திருக்கிறார். ஓகே, ஸோ இவன் இந்த சானட் ஒன்று எழுதியிருக்கிறாரு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சானட். த வேர்ல்ட் இஸ் டூ மச் வித் அஸ் அப்படிங்கிறதுலையா என்னதை பற்றி சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா, அண்டு வெஸ்ட்மின்ஸ்டர் பிரிட்ஜ் அப்படிங்கிறதுலையும் எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, த ஃபிலோசலாஃபிக் மைண்ட் ஆஃப் தி பொயட். ஒரு பொயட்டோட மைண்டு வந்து எப்படி ஃபிலோசலாஃபிக்கலாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்திருப்பார். சரியா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஹிஸ் தியரி ஆஃப் பொயட்ரி. இந்த தியரி ஆஃப் பொயட்ரினா, அக்கார்டிங் டு ஹிம் த பொயட்ரி இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் தி ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ்
taking its origins from emotions that is recollected in tranquility. அதாவது போமோட எப்படி ஒரு போம் வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கு அவர் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்பான்டேனியஸாக வரணும். அது வந்து எப்படி இருக்கும்போது அப்படின்னா, நம்ம அமைதியாக இருக்கும்போது உட்காந்து ஒரு போயம் எழுத போகிறோம் அப்படின்னா, நம்ம அமைதியாக இருக்கும்போது அது எப்படி இருக்குன்னா அந்த நீங்கள் இது நாள் வரைக்கும் வந்து உங்களோட சைல்டுஹுட் ஏஜில் எப்படியெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனீங்களோ அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நம்மளோட மைண்டில் வந்து செட் ஆகியிருக்கும் இல்லையா. அந்த ரீகலெக்ட் பண்ணும்போது அது என்ன ஆகும்னா ஸ்ட்ரக் ஆகாமல் ஸ்பான்டேனியஸாக அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகி வரணும். அதாவது எந்த ஒரு தங்கு தடை இல்லாமல் ஓவர்ஃப்ளோ ஆகி வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்திருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் இது ஹியர் he is against the gaudy and the phraseology of many writers. அதாவது inane phraseology of many writers. அதாவது வேர்ட்ஸ்வர்த் வந்து என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ரஸ்டிக் people and simple language he used in his poems. He just used a simple language in his poems. அதனால ரொம்ப ஒரு பம்பாஸ்டிக் லாங்குவேஜஸ்லாம் வந்து என்ன செய்ய மாட்டார்னா வேர்ட்ஸ்வர்த் யூஸ் பண்ணலை. ரியல் லாங்குவேஜ் ஆஃப் மென் he uses the real language of men. என்ன சொல்கிறாங்க, ஒரு உண்மையான மனுஷனோட ஒரு சாதாரணமான மனுஷனோட லாங்குவேஜ் வந்து எப்படி இருக்குமோ அதை தான் வந்து என்ன செஞ்சுருப்பார் அப்படின்னா வேர்ட்ஸ்வர்த்தோட போயம்ஸில் அவர் யூஸ் பண்ணியிருந்திருப்பார். அட் லாஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா போப் அலெக்சாண்டர் போப் வாஸ் தி கிரேட்டஸ்ட் இங்கிலீஷ் poet ஆஃப் த டவுன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் டவுன் பீப்புளை பற்றியே டிஸ்கிரைப் பண்ணி எழுதியிருந்திருப்பார். வெரஸ் ஹியர் வேர்ட்ஸ்வர்த் சொல்லும்போது அஸ் த கிரேட்டஸ்ட் poet ஆஃப் த கண்ட்ரி அண்ட் நேச்சுரல் லைஃப். ஓகே, நம்மளோட வேர்ட்ஸ்வர்த் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஹம்புளான லைஃப். ஒரு வில்லேஜில் இருக்கக்கூடிய மனுஷனோட அவனோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் என்ன இருக்குமோ அதை தான் அவர் கொண்டு வந்திருப்பார். அட் லாஸ்ட்னு பார்த்தோன்னா ஹி வாஸ் அன் இன்டர்பிரட்டர் ஆஃப் நேச்சரை வந்து இன்டர்ப்ரெட் பண்ணி தான் அவரோட போம்ஸ் எல்லாமே வந்து என்ன செஞ்சுருக்கிறாருன்னா எழுதியிருக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் வந்து நம்ம வேர்ட்ஸ்வர்த்தை பற்றி பேசுகிறதுக்கு இந்த வீடியோவில் நம்ம வேர்ட்ஸ்வர்த்தை பற்றி பேசுகிறதுக்கு இன்னும் நிறையா இருக்குது. அவரோட போம்ஸ் நிறையா இருக்குது. பட் டிஆர்பி ப்ரிஸ்கிரைப்டு பண்ணதில் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இதை மட்டும்தான் முக்கியமான பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. அதனால் நான் இதை மட்டும் உங்களுக்கு சிம்பிளிஃபைட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை பற்றி அடுத்து நம்ம முக்கியமான ஆள் யார் பார்த்தோன்னா எஸ்டி கோல்ட்ரிட்ஜ் வராரு. அதுக்கடுத்து யார் வருவாங்கன்னா ஸ்காட் வருவாங்க. இது மாதிரியே நம்மளோட வீடியோஸில் அடுத்தடுத்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.